எஸ்எல்எஸ் அப்படின்னு சொன்னாக்கா கூட ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும். எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ் அப்படிங்கிறது. ஏஎல்எஸ் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஎல்எஸ் ஏஎல்இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பொதுவாக சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ்ங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏஎல்எஸ் அப்படிங்கிறதும் ஒரு சல்ஃபேட் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதாவது அமோனியம் லாரைல் சல்ஃபேட்டு அல்லது அமோனியம் லாரேட் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. இதுவுமே சர்ஃபெக்டன்ட்னாக்கா வந்து பேசிக்கலி அதோட பர்பஸே நல்லா க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு அது. ஸோ இந்த பேசிக் சர்ஃபெக்டண்டாக இருக்கக்கூடிய இந்த ஏஎல்எஸ், ஏஎல்இஎஸ் ரெண்டுமே இது கூட ஹார்ஷான ஒரு கெமிக்கல் தான் உங்களுக்கு அது. அதாவது இதோட பிரச்சனைகள் என்னென்னு சொன்னாக்கா, இந்த சல்ஃபேட் பேஸ்டு சர்ஃபெக்டனோட பிரச்சனை என்னென்னு சொன்னாக்கா, மேலே இருக்கக்கூடிய டர்ட்டியை க்ளீன் பண்ணாக்கா பரவாயில்ல. ஆனால் எக்ஸ்ட்ரீமாக டீப்பாக உள்ளே போய் நம்ம நேச்சுரலாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, அதையுமே எக்ஸ்ட்ரீமாக க்ளீன் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு அது. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக வந்து முடிகளில் க்ளீன் பண்ணும்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில் இருக்குங்க இல்லையா உங்களுக்கு, அதை க்ளீன் பண்ணும்போது முடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரிஸி ஆகி போய் அதிகமான ட்ரைனஸ் ஆகி போய் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிறது, தின்னிங் ஆகிறது, இந்த பிரச்சனைலாம் வந்து உங்களை ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதே போல் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, நல்ல நுர வரட்டுமேனு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தள்ள போட்டு வச்சுட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. நுர வரட்டும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாங்கல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான உங்களுக்கு. நீங்கள் வந்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு லேசாக நுர வந்ததா அழுக்கு போனதா உடனே நீங்கள் வந்து ரின்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் பெட்டர் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு தள்ளே வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா கூட இது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸ்கின்னுக்கு உள்ளே போகிறதுக்கும் சான்சஸ் உங்களுக்கு அதிகமாகுது. இது வந்து ஒன்லி ஷாம்பூவில் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா கிடையாதுங்க. ஷாம்பூவில், டிடர்ஜென்ட்டில், சோப்ஸில், அதாவது குளிக்கக்கூடிய சோப்ஸில், டூத் பேஸ்ட் டைப் ஆஃப் திங்கு, கிளென்சிங் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டத்துலேயும், சீப்பான ஐட்டத்துலேயும் இது யூஸ் பண்ணாங்க. ஈவன் பிராண்டடாக இருக்கக்கூடிய எவ்வளோதோ ஷாம்புலையும் கூட இந்த சல்ஃபேட் பேஸ்டு சர்ஃபெக்டன்ட் தான் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்டான ஸ்கின்னு, சென்சிட்டிவான ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, அதில் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ இருந்துன்னு சொன்னாக்கா சல்ஃபேட் பேஸ்டு எந்த ஒரு ஷாம்புமே ஆகாங்க. நீங்கள் வந்து லைக் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.